ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கடைகளில் சாப்பிட்ற மாதிரி மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கிராம்பு 3 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 8லேருந்து 10 பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதங்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கலாங்க. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி வெந்து வந்தால் மட்டும் போதும். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூடவே 10 புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். புதினா இலை சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம மிளகாய் பொடி வந்து எண்ணெயிலே சேர்க்கும்போது கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். முதல்ல இருந்ததுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரங்களில். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு சென்னா எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை மட்டும் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து தனியாக சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப பார்க்கும்போது கெட்டியாக இருக்குங்க கிரேவி. நான் வந்து பேலன்ஸ் இருக்கிறதையும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கறிவேப்பிலை இலை கடைசியாக சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம டேஸ்ட்டான சென்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.